கிரீடிங்ஸ். இந்த டிவோஷனில் நம்ம இதிலிருந்து பார்க்க போகிறோம்னா எசேக்கியேல் 13வது அதிகாரத்துலேருந்து பார்க்க போகிறோம். எசேக்கியேல் 13வது அதிகாரத்தில் வந்து தேவனாகிய கர்த்தர் வந்து இஸ்ரவேலுக்காக ஒரு தீர்க்க தரிசனத்தை வச்சிருக்காரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இஸ்ரவேலில் இருக்கும் மதிக்கெட்ட தீர்க்கதரிசிகளுக்கும் கர்த்தர் வந்து இங்கே ஒரு தீர்க்க தரிசனம் வச்சிருக்காரு. எசேக்கியேல் கிட்ட கர்த்தர் வந்து இந்த தீர்க்க தரிசிகளை குறித்து பேசுகிறாரு. இதில் என்ன பேசுகிறாருன்னா, இந்த தீர்க்கதரிசிகள் வந்து தங்களுடைய இருதயத்தில் அவங்க இருக்கிறதையும் தங்களுடைய ஆவியில் இருக்கிறதையும் அவங்க வந்து கர்த்தராகிய தேவன் பேசினதாக சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை வஞ்சிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இஸ்ரவேலுடைய தீர்க்கதரிசி எசேக்கியேலை கொண்டு கர்த்தராகிய தேவன் இங்கே பேசுகிறார். இந்த இடத்துல வந்து அவரை மதிக்கட்ட தீர்க்கதரிசிகள் அப்படின்னு ஏன் கர்த்தர் சொல்கிறாருன்னா, அவங்களுடைய எண்ணம் வந்து அவங்களுடைய நோக்கம் வந்து ஒரு பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு நரியை போல அந்த இடத்துல அவங்களுடைய தேவைக்காகவும் அவங்களுடைய மகிமைக்காகவும் மாத்திரம் அவங்களுடைய இருதயத்திலிருந்து அவங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. சமாதானம் இல்லாத இடத்துல சமாதானம்னு அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு 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 மெசேஜ் அவங்க ப்ரீச் பண்றாங்க. ஆனா தேவனாகிய கர்த்தர் எரேமியாவின் மூலமாக இந்த இடத்துல சமாதானம் கிடையாது, நீங்களும் பாபிலோனுக்கு போக போறீங்க, அந்த இடத்துல நீங்க வீடு கட்டுங்க, இந்த இடத்துல வந்து நீங்க சமாதானம் நீங்க வீடு கட்டாதீங்க, கர்த்தராகிய தேவன் உங்களை மீட்டு கொண்டு வர போறாரு, ஏன் நம்மளுக்கு எதுவும் ஆகாது, நம்ம வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு நீங்க வந்து தீர்க்க தரிசனம் சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, இல்ல அது நான் பேசின தீர்க்க தரிசனம் இல்லை, நான் சொல்ற தீர்க்க தரிசனம் நீங்க எல்லாருமே அடிமைத்தனத்திற்கு உள்ளாக போவீங்க, அதுதான் என்னுடைய தீர்க்க தரிசனம் கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவனா நம்மளுடைய இந்த வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது நம்மளை சுத்தி ஏகப்பட்ட தவறான ஒரு பிரசங்கங்கள் இருக்கு, சுவிசேஷங்கள் இருக்கு. இதை நம்ம பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தரின் வாயிலிருந்து வருவதை போல நம்ம பார்க்கிறோம். சமாதானம்னு நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் சொல்றாரு, அவரை காட்டிலும் சமாதானம் வேறு ஒன்றும் இல்லை, அவர் தான் சமாதானத்தின் அதிபதி, அவர் தான் சமாதானத்தின் தேவன். தேவனாகிய கர்த்தர் பாவத்தை வெறுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். என்னால ஒரு நபரை குறித்து நீ பாவம் செய்து கொண்டே இருக்கலாம், கர்த்தர் உன் மேல கோபமா இல்லைன்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளால அந்த மெசேஜ் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா தேவனாகிய கர்த்தர் பாவத்தை வெறுக்கக்கூடிய தேவனா இருக்கிறார், தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த தேவனாக இருக்கிறார். அந்த நபருக்கு உண்டான சுவிசேஷம் வந்து தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்காக நம்மளுடைய பாவத்திற்காக இந்த உலகத்துல வந்து பாவம் அறியாத அவர் நம்மளுடைய பாவத்திற்காக சிலுவையில மரிச்சார், அதன் நிமித்தமாக உனக்கு ரட்சிப்பு இருக்கு. இன்னைக்கு அந்த சுவிசேஷம் உன்னுடைய கையில வந்ததுன்னா நீ மனம் திரும்ப அந்த சுவிசேஷத்தை விசுவாசி, அப்பொழுதுதான் உனக்கு சமாதானம் இந்த உலகத்துல கிடைக்கும், அப்பொழுதுதான் உனக்கு உண்மையான சமாதானம் வருங்கிறது தான் நம்மளுடைய மெசேஜ். ஏன்னா அந்த மெசேஜ் தான் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து நமக்கு இங்க கொடுத்துருக்காரு. கலாத்தியர்கள்ல வந்து பவுல் வந்து ரொம்ப உறுதியாக சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நானாகிலும் வேற ஒருவராகிலும் பரலோகத்திலிருந்த ஒரு தேவதூதன் ஆகிலும் வேறொரு சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு வந்தால் அவன் மேல கர்ஸ் இருக்கு, அவன் வந்து சபிக்கப்பட்ட நபராக இருக்கிறான் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அது வந்து 2 தடவை கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் வந்து சுவிசேஷங்களை வந்து ஒரு விஷயத்த 2 தடவை சொல்றதுக்கு வந்து அவர் சொல்றாரு, உண்மையாகவே நான் சொல்லுகிறேன், மெய்யாகவே நான் சொல்லுகிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றது வந்து ஏன்னா ரொம்ப தெளிவாக ரொம்ப உறுதியாக அந்த மெசேஜை சொல்றதாக அர்த்தம். அதே மாதிரி பவுல் வந்து இந்த இடத்துல 2 தடவை சொல்றாரு. கலாத்தியர்கள் 1வது அதிகாரத்துல, நானாகிலும் வேற ஒருவராகிலும் வேறொரு சுவிசேஷத்தை உங்ககிட்ட எடுத்துட்டு வந்தா அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். நமக்கு 2 மெசேஜ் இருக்கு. ஒண்ணு, தேவனாகிய கர்த்தர் நமக்காக மரித்திருக்கிறார், அவருடைய ரட்சிப்பு கிருபையினால மாத்திரமே, விசுவாசத்தினால மாத்திரமே. 2வது மெசேஜ் வந்து கர்த்தராகிய தேவன் மறைச்சிருக்கிறார், ஆனா நம்ம வந்து அதுக்கு உண்டான வேலைகளை செய்யணும், நம்ம வேலை செஞ்சுதான் அந்த ரட்சிப்பு பெறணும்னு கூடிய ஒரு சுவிசேஷம் இருக்கு. அது போல நிறைய சுவிசேஷங்கள் இருக்கு. நீ பாவத்திலேயே இருக்கலாம், கர்த்தர் உன் மேல அன்பா இருக்கிறாருங்கிற பல மெசேஜ்கள் இருக்கு. அந்த சமயத்துல கர்த்தர் சொல்றாரு, அது என்னுடைய மெசேஜ் கிடையாது அப்படின்னு. ஆமேன்.